ஹலோ சொல்லுங்கள், கால் பண்ணியிருந்தீங்க. புரியலைங்க. யாருங்க? சரிங்க. இப்போ தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்கிறீங்களா? இந்த அருள்குமாரனையும் மாணிக்கத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி புகார் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாத்துறதுக்காக உட்காந்துருக்கீங்க? ஆ பெரியசாமியை பெரியசாமியை அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது சொல்லி புகார் அனுப்பிச்சிருந்து நடவடிக்கை இருக்குன்னு என்ன அர்த்தம் அது? ஆ ஆ என்னங்க, யாரை ஏமாற்ற போகிறீங்க? எனக்கு நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாது, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி என் ஃபோட்டோ வச்சு மந்திரம் பண்ணிடலாம்னு ஏன் வனிதாவில் கல்யாணம் பண்ணித்தர சப்போர்ட் பண்ணது நீங்கள் தானே? ஆ சொல்லுங்கள் சார். ஹலோ, என்னங்க சார் புகார் கொடுத்த நீங்கன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அருள்குமாரெல்லாம் அரசு போல சொல்லியிருக்கேன். வாலிகத்தையும் அருள்குமாரனையும் வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐ எடுத்து, வேளாங்கண்ணி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐ எடுத்து, கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐ எடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். என் மனைவிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சது இல்லாமல் வனிதாவில் கல்யாணம் பண்ணி தர சொல்லி ஏமாற்ற சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே தெரியும். இப்போ எல்லா ஸ்டேஷன் மேலே சம்மந்தப்பட்டு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் என்ன அர்த்தம்? என் மனைவி தமிழ் என் கூட வாழவில்லைன்னா எல்லா பொம்பளையும் தாலி எடுத்து வாழ வெட்டியே வாழணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? பேபி, சுஜாதா, சுபாஷினி மேலேயும் கனிதை இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என் குடும்பத்தை மிரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? முதல்ல நீங்கள் நேரில் வந்து அவளை அங்கே வர சொல்லுங்க. நான் புகாரோடு ரெடியாக தான் இருக்கேன். அது தெரிஞ்சிருந்தால் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்களானே? இல்லைங்க, கரிவலத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் புகார் அனுப்பிச்சிருக்கிறேன். அங்கேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏமாற்றி பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, உண்மைக்கு சொன்னோன்னே எப்படி கட் பண்ணுறா பார்த்தீங்களா? இல்லைங்க, நான் எல்லா பக்கம் புகார் அனுப்பி நடவடிக்கை எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது தடுத்து வச்சுருக்கீங்களா? ஏன்டா மானங்கட்ட தனமாக இல்லை? நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும்னு தெரியுமில்ல? அப்போ தெரிஞ்சிருந்து எதுக்கு எனக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்டீங்க? பார்த்தீங்கன்னாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது. இல்லைங்க, இப்போ கரிவலை ஸ்டேஷனே புகார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க எல்லா பக்கமே. நான் தான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது சொல்லி தானே புகார் கொடுத்துருக்கேன். என் மனைவி தமிழ் என் கூட வாழவில்லைன்னா எந்த பொம்பளைங்களும் நீ தாலி எடுத்து வாழ வெட்டி வாழணும்னு சொல்லி தானே புகார் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் அதையும் மீறி வந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும், அருள்குமாரனை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றணும், இவனை காப்பாற்றணும், தலைவியம்மா காப்பாற்றணும்னு சொல்லி ஏன் புகார் எடுக்காமல் இருக்கிறீங்க? என்ன காரணம்? அப்புறம் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, தப்புன்னு சொல்லி தட்டி கேட்க நினைக்கிறோம், என்னை முட்டாளாக்க பார்க்குறீங்களா? சொல்லுங்கள் சார். இல்லைங்க சார், நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, எனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது, நான் கஷ்டப்படணுங்க, என் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தில் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். இல்லைங்க சார், இப்போ வேலூர் ஸ்டேஷன் தான் எல்லா ஸ்டேஷனும் பேசி வச்சு தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. நான் அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எல்லா பக்கையும் தடுத்து வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு தேவை என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் தான் என் கூட வாழ வரணும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். என் மனைவி மாரியம்மாளும் வரணும். சரிங்களா? நீங்கள் போய் மன்னார்குடியில் கேளுங்க, அவங்கள கேளுங்க, இவங்களை கேளுங்கன்னா பேச்செல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. எனக்கு தேவை என்னமோ அதை தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் சேர்த்து மிரட்டி வச்சுருக்கலாம, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் சமாதானத்துக்கு வராமல் போகக்கூடாது, பிடிக்கூடாது, மிரட்டி வேறு வச்சுருக்கீங்களா சார்? சார் என்னங்க சார், உங்கள் லாஜிக்கே கொஞ்சம் கூட புரியல. அது எப்படி என் வீட்டில் பாம்பு வருமா? ஏங்க சார், நீங்கள் தப்பிக்கிறதுக்காக 1000 பொய் கேஸை கொடுப்பீங்க, 1000 இது பேசுவீங்க, நான் பேச வந்தால் மட்டும் தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க என்ன? சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னாங்க, உண்மையை பேசுனா எப்படி பம்பறாங்க, எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி. அதாவது சென்னிமலை ஸ்டேஷனும், கரிவலை ஸ்டேஷனும், வேலூர் ஸ்டேஷனும், வேளாங்கண்ணி ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனையும் பித்தலாட்டம் நிறைய நடக்குது. எல்லா பொம்பளைங்களும் கேஸை கொடுத்துட்டாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுருவேன். என் அம்மா எவ்வளோ பெரிய ஆள் சப்பாத்துப்பட்டிருந்தாலும் சரி, அவளை தூக்கி உள்ளே வைக்கணும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழவில்லைன்னா எல்லா பெண்களும் தாலி எடுத்து வாழ வெட்டியே வாழும். போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டலுக்கு பணி செய்கிற அத்தனை பெண்களுமே எல்லா பக்கம் பேசி வச்சு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாது. ஏன் எந்த உறவினர் வீட்டுக்கு நான் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, பிடிக்கக்கூடாது, அனாதையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்னென்ன புத்தனாடம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா?
எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். நீ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எல்லோரும் தாலி அறுத்து வாழ வெட்டியே வாழணும். தலைவி அம்மாள் சேர்ந்து. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய புகார். நான் எல்லா வகையும் புகார் அனுப்பி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தடுத்து வச்சுருக்கார். மாணிக்கம் அருள்குமாரன் என் திறமையை மறைச்சி என்னை முட்டாளாக்க பார்க்குறாங்க. இவங்க தப்பிக்கிறதுக்காக 100லேருந்து எல்லா பக்கம் பேசி வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. 100ல் பேசும்போது நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன். நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். எல்லாம் எவன் என்னென்ன தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. எஃப்சிஎஃப்சி நடக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் நடக்கணும், கோர்ட் நடக்கணும். இவங்க எதுவுமே நடக்கக்கூடாது. என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரணும். என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுருக்காங்க. இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றணும்னு பார்த்தாங்க. இனி என்னை எவனாலையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் உண்மையான நல்லவனுக்கு நல்லவன், சத்தியத்துக்கு நீதிக்கு கட்டுப்பட்டவன். எப்பயுமே சத்தியம் ஜெயிக்கணும்னு நான் ஜெயிப்பேன். எனக்கு நல்ல நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பீங்க. கோர்ட்டு சர்ச்சை யார் எனக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இனி எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வேலை போகணும், பதவி போகணும், ஆட்சியும் நடக்கூடாது. எல்லா கட்சிக்காரர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். எல்லா குடும்பம் பிரிஞ்சு தான் வாழணும். என் மனைவி தமிழ் கூட வாழவில்லைன்னா இனி எல்லோரும் பிரிஞ்சு தான் வாழணும். பெரியசாமி மருமகனை தூக்கி உள்ளே வைக்கணும். பெரியசாமியும் அவன் பையனையும் மருமகளையும் சேர்த்து உள்ளே வைக்கணும். அப்புறம் ஜெயாவையும் சங்கரையும் அவங்க அம்மாவையும் தூக்கி உள்ளே வச்சாலும் வனிதாவையும் தூக்கி உள்ளே வைக்கணும். ஏன்னா என்னை ஏமாற்றுன்னு சொல்லி இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்ற சொல்லி கொடுத்த அத்தனை போலீஸ் சப்போர்ட் பண்ண அத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும். இனி நான் இனி சந்தோஷமாக வாழணும். எனக்கு நல்ல முடிவு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பதிலாக சொல்லுங்கள். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் தப்பு கேட்கறதுக்காக என் மேலே போய் கேஸை எழுதி என் மேலே போய் கேசப்பட்டு என்னையும் உள்ளே தரணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எவன் வக்கீலை வச்சு மிரட்டினாலும் 10,000 வக்கீல் குடும்பமும் பிரிஞ்சுவாங்க. இனி நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சு எனக்கு இத்தனை வருஷம் இனி ஏமாற்றிட்டு எவன் தப்பிக்கணும்னு நினைக்கிறான் 10,000 பேர்த்துக்கு தண்டனை கிடைச்சாகணும். என்னால் உடம்பு வேறு முடியல. என்னை ஹாஸ்பிட்டலில் கூட போக முடியாமல் என்னை இத்தனை வருஷமாக என்னை கஷ்டப்படுத்தினது எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சாகும்.